everyone. So Python tutorial எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பைத்தனில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு டுட்டோரியல் போட்டிருப்போம், பட் அதில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இருக்காது. ஸோ இப்போ நான் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே சேர்த்து ஃபைல் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட நான் வந்து பைத்தன் டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஜேர்னின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இது வந்து எனக்கு வந்து டூ இயர்ஸாக நான் வந்து பைத்தன் டுட்டோரியல் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனம் செலுத்தி நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ பைத்தன் டுட்டோரியல் என்னோடது பார்க்குறது மூலமாக உங்களோட கெரியருக்கு அது எந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, உங்களோட ஒரு ஃபியூச்சருக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறையா பிகினர் ஃப்ரெண்ட்லி டுட்டோரியல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக ஜாவானா என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஆல்ரெடி ஜாவா எப்படி உங்களோட விண்டோஸ் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக ஜாவானா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜாவாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் தான். ஸோ இது வந்து ஒரு போர்ட்டபிள், ரிலையபிள், ரொம்ப ஈஸி டு யூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கோடிங் வந்து நீங்கள் பார்க்கும்போது பைத்தன் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாவாவை ஒரு வேளை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜாவா படித்ததுக்கப்புறம் எந்த லாங்குவேஜை பார்த்தாலுமே ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட்லேயே உங்களால் கற்றுக்க முடியும். ஜாவாவை நீங்கள் படிச்சுட்டா சொல்லுவாங்கள்ல, இந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் இந்த ஊரில் இருக்க எந்த கம்பெனியில் வேணாலும் போய் ஒர்க் பண்ணலான்னு. அந்த மாதிரி தான் ஜாவாவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப கொஞ்சமாவது லிட்டில் பிட் ஈஸியாக தான் இருக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தன் தெரியும் அப்படின்னாலும் ஜாவா படிக்கிறதுக்கு கொஞ்சமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல் நம்ம பைத்தன் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். ஸோ இப்போ நானுமே பைத்தன் படிச்சுட்டு ஜாவா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் பைத்தன் படிச்சுட்டோ இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு ஜாவா படிச்சிங்கனாலும் ஈஸி தான். இல்லை ஃபஸ்ட்டே நான் ஜாவா தான் படிக்கிறேன், இதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற லாங்குவேஜ் போகணுன்னா ரொம்பவே அதை விட உங்களுக்கு எல்லா லாங்குவேஜுமே ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஜாவா டெவலப்பர் ஆகணும், இல்லைனா நான் வேறு ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லைனா நான் வந்து என்னோட ஃபியூச்சர் பில்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஜாவா படிக்கிறதுனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸில் பூஸ்டப் ஆகிட்டு இருக்க ஒரு லாங்குவேஜஸ் கூட வந்து ஜாவாவுமே இருக்குது. ஸோ பைத்தனோடவே ஜாவாவுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஜாவானா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன், டேட்டா டைப்ஸ் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறது, தென் அதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், ஊப்ஸ் கான்செப்ட், ஃபங்க்ஷன்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜாவாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் தான். ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இப்போ நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணுற கூட உங்களால் லினக்ஸ்லேயும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி லினக்ஸில் ரன் பண்ணுற கூட மேக் ஓஎஸில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாறினாலும் கோடிங்கும் அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து மாறாது. அதே டைம் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஜாவா வந்து விஎஸ் கோடில் தான் ரன் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஜாவா ரன் பண்ணுறதுக்கு நிறையவே வழிகள் இருக்குது. நீங்கள் நோட் பேடில் கூட கோடிங் போட்டு உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் கூட அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களால் ஜாவா வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறக்கான வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஜாவா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அது வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் 1991 வந்து யூஎஸ்ஏல வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஜாவாவோட டெவலப்பர் நேம் வந்து ஜேம்ஸ் காஸ்லிங். ஸோ இது வந்து ஒரு C++-ஐ வச்சு தான் இந்த லாங்குவேஜையுமே கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஓக் அப்படிங்கிற நேம் தான் வைக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா ஜேம்ஸ் காஸ்லிங் இந்த ஜாவாவை பண்ணும்போது க்ரீன் டீம் அப்படிங்கிறவங்க தான், அந்த டீம் தான் வந்து ஜாவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வெளியில் பார்க்கும்போது ஒரு ஓக் ட்ரீ வந்து இருந்திருக்கு. அந்த ட்ரீ நேம் வந்து ஓக். ஸோ அதனால அந்த நேம் தான் இதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் காஸ்லிங் ஒரு காஃபி குடிப்பார். அந்த காஃபி அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால ஜாவா காஃபின்னு நேம் வச்சாங்க. ஜாவாவோட லோகோமே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி டம்ளர் மாதிரி தான் இருக்கும். அதனால ஜாவா காஃபின்னு வச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் போக போக காஃபிங்கிறது போயிட்டு ஜாவான்னு இதுக்கு வந்து நேம் வந்தது. ஸோ இது வந்துட்டு ஊப்ஸ் லாங்குவேஜ். இதுவும் வந்து ஊப்ஸ் லாங்குவேஜ் தான். ஸோ எல்லா லாங்குவேஜில் இருக்க மாதிரி இதுலேயும் ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஜாவாவையும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் பை லைனாக ஜாவா டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாவா நம்ம கூடயே சேர்ந்து எல்லாரும் ஒன்றாவே படிக்கலாம்.